அப்பாடா, இன்னைக்கு மேட்ச் செம்ம டஃப். மூச்சே வாங்க முடியல. யாராவது ஒரு ஜாலியான மேட்டரை சொல்லி எங்க எனர்ஜியை ஏத்துங்களேன். ஆமாண்டா, எனக்கும் பசி எடுக்கிற மாதிரி இருக்கு. யாராவது ஒரு மொறு மொறு மேட்ரு சொன்னா நல்லா இருக்கும். ஸ்கை, நீ எப்பவும் ஒரு விசித்திரமான கதை வச்சிருப்பியே, அந்த உருட்டு மேட்டர் ஒன்று சொல்ல. உருட்டு மேட்ரா? இன்னைக்கு நான் சொல்ல போறது நம்ம கோவக்காரங்க பண்ண ஒரு பெரிய உருட்டு சம்பவம். இது ஒரு இரும்பு தராசை பத்தின கதை. தராசா? அதுல என்னப்பா அவ்வளவு பெரிய விஷயம் இருக்க போகுது? அந்த தராசுல தான் ஒரு பிட்டை போட்டு ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்கு எப்படி குழி தோண்டுனா அந்த போய் எப்படி இத்து போச்சுன்னு சொன்னா நீங்க சிரிச்சு சிரிச்சு டயர்ட் ஆயிடுவீங்க. ஓ, அந்த இரும்பு தராசு கதையா? அதுல வர்ற அந்த பருந்து ட்விஸ்ட் தான் செம மாசா இருக்கும். சொல்லு ஸ்கை, நாங்களும் கேக்குறோம். கோவை மாவட்டம் சுத்துப்பட்டு ஊருக்கெல்லாம் ஏகாம்பரம் தராசுன்னா அம்புட்டு பிரபலம். மனுஷங்கிட்ட ஒரு பழைய இரும்பு தராசு இருந்துச்சு. அது அவங்க அப்பத்தா காலத்து சொத்து. ஒரு நாள் ஏகாம்பரத்துக்கு பொள்ளாச்சி சந்தையில ஒரு பெரிய பிசினஸ் டீல் முடிவாகுது. ஒரு மாசம் அங்கேயே தங்கணும். தராசை எங்க வைக்கிறதுன்னு யோசிச்சவரு அவரோட உயிர் நண்பன் சோமு வீட்டுக்கு வர்றாரு. என்ன சோமு, சௌக்கியமா? வீட்டில் அக்காவெல்லாம் சௌக்கியமா இருக்கிறாங்களா? நான் ஒரு முக்கியமான வேலையா பொள்ளாச்சி வரைக்கும் போகிறேன் சாமி. வர்றதுக்கு ஒரு மாதத்துக்கு மேலே 1000 கோலை இருக்கு. இந்த இரும்பு தராசை மட்டும் கொஞ்சம் பத்திரமா உன் வீட்டில் வச்சுக்கிறியா? வந்து வாங்கிக்கிறேன். அடேயப்பா, இம்புட்டு இரும்ப வித்தா ஒரு வாரத்துக்கு கறிச்சோறு சாப்பிடலாமே. அட, என்ன ஏகாம்பரம் விசேஷம்? நீ போயிட்டு வாப்பா. தராசி என்ன, உன் தம்பியவே என்கிட்ட விட்டுட்டு போ. கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்தி ஒரு கொசு கூட அண்டாம அம்புட்டு பத்திரமா பாத்துக்கிறேன். ஒரு மாசம் முடியுது. ஏகாம்பரம் பொள்ளாச்சியிலிருந்து திரும்பி வர்றாரு. சோமு தம்பி, காரியமெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுப்பா. அப்படியே அந்த தராசை எடுத்துட்டு வந்தீங்கன்னா நான் கிளம்புவேன். என்னத்த சொல்ற ஏகாம்பரம், நீ போனதிலிருந்து எனக்கு தூக்கமே இல்லை. அந்த தராசை ஒரு மரப்பெட்டியில வச்சு பூட்டி தான் வச்சேன். ஆனா எங்க ஊர் எலிங்க இருக்கே, அட எங்கப்பா, அதுங்க எலிங்க இல்ல, எருமைங்க. பெட்டிய ஓட்ட போட்டு உள்ள புகுந்து அத்தனை இரும்பையும் மொறு மொறுன்னு முறுக்கு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு முடிச்சிடுச்சுங்கப்பா. என்னது, இரும்ப தின்னுச்சா? அது என்னப்பா, எலியா இல்ல இரும்பு மனிதன் படத்துல வர ரோபாட்டா? இரும்ப எலி சாப்பிடுமாடா தம்பி? கோவை எலிங்கன்னா சும்மாவா? நாங்க குடிக்கிற தண்ணியே சிறுவாணி தண்ணிப்பா. அம்புட்டு ருசி. அதை குடிக்கிற எலிங்க அம்புட்டு ஸ்ட்ராங்கு. இரும்பு என்ன, நீயே உள்ள இருந்திருந்தாலும் இம்புட்டு நேரத்துக்கு ஒன்னையவே கடிச்சு துப்பி இருக்கும். ஏகாம்பரத்துக்கு புரிஞ்சு போச்சு, சோமு இரும்ப வித்துட்டு உருட்டுறான்னு. ஆனா கோயம்புத்தூருக்காரன் சும்மா விடுவானா? இவன் உருட்டுற உருட்டுக்கு மேல ஒரு உருட்டு உருட்டணும்னு ஏகாம்பரம் மனசுக்குள்ள ஒரு ஸ்கெட்ச் போடுறாரு. சரி விடு சோமு, எல்லாம் விதி. கோயம்புத்தூர் எலிங்க இம்புட்டு பசியோட இருக்குதுன்னு எனக்கு தெரியாம போச்சு. தராசு போனாலும் போகுது, விடு சாமி. சரி, நான் அப்படியே ஆத்துக்கு போய் குளிச்சுட்டு வந்துடலான்ட்டு பார்க்குறேன். உன் மகனை என் கூட அனுப்பு. போகிற வழியில் அவனுக்கு ஒரு 5 ரூபா குச்சி ஐஸ் வாங்கி தந்துட்டு அப்படியே கூட்டிட்டு போகிறேன். தராசையும் ஆட்டையை போட்டாச்சு, பையனுக்கு இலவசமா ஐஸ்கிரீம் கிடைக்குது. அதற்கென்னப்பா, தாராளமா கூட்டிட்டு போ. டே தம்பி, மாமா கூட போயிட்டு வாடா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஏகாம்பரம் மட்டும் தோள்ல துண்ட போட்டுக்கிட்டு முகத்தை ஒரு மாதிரி ஊருன்னு வச்சுக்கிட்டு வர்றாரு. கையில பையன் இல்ல. என்ன ஏகாம்பரம், நீ மட்டும் தனியா வர்ற? என் மகன் எங்க? ஐஸ்கிரீம் கடையிலேயே விட்டுட்டு வந்துட்டியா என்ன? ஐயோ சோமு, அதை ஏன் கேட்குற? பெரிய கொடுமை நடந்து போச்சு சாமி. ஆற்றுல இறங்கி குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது வானத்திலிருந்து ஒரு பருந்து வந்துச்சு பாரு. அப்புட்டு பெரிய பருந்து. கண்ணு இமைக்கிற நேரத்தில் உன் மகனை தவ்வி தூக்கிக்கிட்டு அப்படியே மேட்டுப்பாளையம் பக்கமாக பறந்து போயிருச்சுப்பா. ஏகாம்பரம், என்னடா உருட்டுற? கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஒரு சின்ன பருந்து எப்படிடா 6ஆம் கிளாஸ் படிக்கிறேன் என் மகனை தூக்கிட்டு போவோம்? அவன் என்ன சுண்டக்காயா? பொய் சொல்லாதடா. ஏன் சோமு, கோயம்புத்தூர் எலிங்க ஸ்ட்ராங்காக இருந்து இரும்பு தின்னும்போது அதே ஊர் பருந்துங்க மட்டும் வீக்காக இருக்குமா என்ன? நம்ம ஊர் பருந்துங்க அப்புட்டு பவர்ஃபுல் சாமி. பையனை என்ன, ஒரு யானையவே தூக்கிட்டு போகும். இப்பதான் செருப்படி விழுந்த மாதிரி இருந்துச்சு. நாம எலி கதைய சொன்னா இவன் பருந்து கதைய சொல்றானேன்னு புரிஞ்சுகிட்டாரு. ஆனா விடாம சண்டைக்கு இழுக்கிறாரு. அடுத்ததென்ன, நேரடியா பஞ்சாயத்து தான். விஷயம் பெருசாகி போச்சு.
சோமு ஊர் முழுக்க கத்திக்கிட்டு ஊர் தலைவர்கிட்ட போயிட்டாரு. என் மகனை பருந்து தூக்கிட்டு போயிருச்சுன்னு இவர் ரீல் விடுறா சாமின்னு முறைப்பாடு செய்ய ஊர் மந்த மரத்தடியில பஞ்சாயத்து கூடுது. சோமு ஓயாம அழுதுட்டு இருக்காரு. நம்ம ஏகாம்பரம் ஒன்னும் தெரியாத புள்ள மாதிரி அமைதியா நிக்கிறாரு. ஏப்பா ஏகாம்பரம், என்னப்பா சொல்ற? மத்தவங்க பையனை கூட்டிக்கிட்டு போய் பருந்து தூக்கிக்கிட்டு போயிருச்சுன்னு சொல்றது என்ன நியாயம்? ஒரு சின்ன பருந்து குழந்தைய தூக்குறதுக்கு இது படத்துல வர்ற சீனா? என்னாச்சு உனக்கு? ஐயா, நான் சொல்றதை விட இந்த சோமு சொல்றதா ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. இரும்பு தராசை எலிகள் தின்னு தீத்துருச்சுன்னு இவரு சொல்றாருங்க. இரும்ப தின்னும் எலிகள் இந்த ஊர்ல இருக்கும்போது பையனை தூக்குற பருந்து ஏன் இருக்கக்கூடாதுங்க? அந்த எலிக்கு இருக்கிற அதே சிறுவாணி தண்ணி பவர் இந்த பருந்துக்கும் இருக்குமுங்க. என்னது? இரும்ப எலி தின்னுச்சா? சோமு, என்னடா உருட்டு உருட்டுற? என்ன விபரீதம் இது? இரும்ப எலி தின்னுச்சுன்னு சொன்னது உண்மையா? மன்னிச்சிருங்க ஐயா, தராசை பார்த்த உடனே மனசு கொஞ்சம் மாறிடுச்சுங்க. அதை வித்தா நல்ல காசு வரும்னு ஆசைப்பட்டுட்டேன். அதான் எலி தின்னுச்சுன்னு ஒரு மொக்க பொய்ய சொல்லி ஏமாத்த பார்த்தேங்க. ஐயா, இவன் பையன் என் சொந்தக்காரர் வீட்டில் பத்திரமா இருக்கான். இவன் என் தாத்தா காலத்து தராசை திருப்பி தந்தா நான் இவன் மகனை ஒரு கீறல் கூட இல்லாம ஒப்படைச்சிருவேன் சாமி. சோமு பதறி போய் வீட்டுக்கு ஓடி போய் தராசை எடுத்துட்டு வர்றாரு. தராசு கை மாறுது. பையனும் அப்பா கைக்கு வர்றான். சோமுவுக்கு அன்னைக்கு விழுந்த பல்பு கோவை ஃபுல் சிக்னலுக்கும் வெளிச்சம் கொடுத்திருக்கும். பாத்தீங்களா? எந்த வழியில் அடுத்தவரை ஏமாற்ற நினைக்கிறோமோ அதே வழியில் நாமும் ஏமாற்றப்படுவோம். பேராசை பெரு நஷ்டம்.